அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஒரு வரப்பிரசாதத்தால் நமக்கு கிடைத்தது. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துகிறேன், எதற்கும் கலங்காத என்று இறை வார்த்தையின் மூலம் நமக்கு பதில் கொடுத்து நம்மோடு கூட நாள்தோறும் அவர் நடக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு திருவிழா காலம் போல் மாற்றுகிறார் இல்லையா? நாம் ஏன் பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 33 37 முடிய. மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். மரத்தை அதன் கனியால் அறியலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, தீயவர்களாக நீங்கள் எவ்வாறு நல்லவே பேச முடியும்? உள்ளத்தின் நிறைவையை வாய் பேசும். நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வர், தீயவரோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றையே வெளிக்கொணர்வர். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தையை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வார்த்தையை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். 2 விதமான வார்த்தை. நாம் பேசுகின்ற வார்த்தை குற்றம் உள்ளதா குற்றமற்றதா என்பதை நம் வார்த்தையே பிறருக்கு தெளிவுபடுத்தி விடும் இல்லையா? மாற்றி மாற்றி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொன்னது இதுதான் அப்படின்னு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்களோ அதையே சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் மூலமாகவே குற்றம் உள்ளவர்களா குற்றமற்றவர்களா என்பதை தெளிவுபடுத்தப்படுங்கிறார்கள். அதாவது உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வர். நல்லவற்றை பேசுவர்கள் தீமையானதை பேசுவதற்கு யோசிப்பாங்க இல்லையா? எப்பொழுதும் தீய சிந்தனை உள்ளவர்கள் என்ன பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொண்டதாகவே வராதவர்களுக்கு இன்று என்ன பேசலாம், நாளை என்ன பேசலாம், பிறரை குற்றப்படுத்தலாம், பிறரை காயப்படுத்தலாம், இப்படியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய கருவூலத்திலிருந்து வருகிறது. உள்ளத்தில் உள்ளதானே வாய் பேசும். நான் சொல்லல மக்களே, இறை வார்த்தை சொல்லுது. நல்ல முறை எது கெட்ட முறை என்பதை அந்த கனியை கொண்டே அறிந்து கொள்ளலாம். அப்போ நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாம் பேசுகின்ற வார்த்தை வைத்தே அறிந்து கொள்ளலாமா இல்லையா? நம் நடத்தை கொண்டே அறிந்து கொள்ளலாமா இல்லையா? நம் செயல்பாட்டை கொண்டே அறிந்து கொள்ளலாமா இல்லையா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாம் செய்கின்ற காரியம் படம் போட்டு காட்டும். நாம் பேசுகின்ற வார்த்தை எடுத்து கூறும். பிறரை என்ன சொல்லுகிறோம், நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுதானே பிறர் நமக்கு செய்யணும்னு நினைப்போம். நாம் பிறர் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க, அப்போ நாம் பிறருக்கு செய்யணும்ல. நாம் செய்ய மாட்டோம், பிறர்கிட்ட மட்டும் எதிர்பார்ப்போம். அப்படி இருந்தால் பிறர் செய்ய முடியாததை நீ செய். அவர்களால் முடியவில்லை, நீங்கள் செய்து பாருங்களேன், அவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தாகமாக இருந்தேன், நீ எனக்கு தண்ணி தந்தாய். யோசித்து பாருங்க. நான் செலவுக்கு பணம் இல்லாமல் இருந்தேன், இன்று சாப்பாட்டுக்கு என்ன வழி இல்லை என்று இருந்தேன், எனக்கு அதன் மூலமாக நீ நிறைவுபடுத்தினாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரா? இல்லை. நீங்கள் பிறருக்கு செய்வதை அவர் தனக்கு செய்வதாக எண்ணுகிறார். அடுத்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? 1 மடங்கு நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்தால் 3 மடங்கு நன்மைகள் இறைவனிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வோம் என்று செய்வதை விட இறைவா நீர் கொடுத்ததை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி பாருங்களேன். சிறிதளவு தான் அவர் தந்தது நமக்கு, அதையே பெரிதாக எடுத்துக்கொள்வோமே. உங்களால் முடியும் கொடுக்க, பிறருக்கு உதவ முடியும் என்று நினைத்து பாருங்களேன். அதுவே ஒரு நிறைவை தரும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நல்ல கனி கொடுக்கும் மரமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தை வர வேண்டும் ஆண்டவரே. அதை மட்டும் நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இந்த வரம் தந்தால் போதும். உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்யவும் நீர் எங்களை நல்ல கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே.
எங்களை நீர் பயன்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.